நம்மோட கடந்த 5 வருஷமாக நான் நடத்திய ஆட்சியை நீங்கள் எல்லாம் நன்றாக கவனித்திருப்பீர்கள். திராவிட மாடல் என்று சொன்னோம். அது டெவலப்மெண்ட் மாடல். அதுவும் வளர்ச்சி என்பது அனைத்து துறை வளர்ச்சியா, அனைத்து தரப்பு மக்களுக்கான வளர்ச்சியா, அனைத்து மாவட்டங்களுக்கான வளர்ச்சியா இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒவ்வொரு திட்டத்தையும் நாங்கள் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் நம்ம ஈரோடு மாவட்டத்திற்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களில் சிலவற்றை மட்டும்தான் வெறும் தலைப்புச் செய்திகளாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அதிமுக ஆட்சியில் விவசாயிகளுடைய பல்வேறு போராட்டங்களால் கொண்டு வந்த மேற்கு மண்டல மக்களுடைய கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அதை முழுமையாக நிறைவேற்றி காட்டிய ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. ஆட்சிக்கு வந்த அடுத்த ஆண்டு ஈரோட்டில் மஞ்சள் ஆராய்ச்சி மையத்தை திறந்து வச்சேன். ஈரோடு மக்களுடைய 20 ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்ற சிக்கைய நாயக்கர் தனியார் கல்லூரியை அரசு கல்லூரியாக மாற்றி இன்றைக்கு இருக்கிறோம். ஈரோடு மாநகராட்சி பேருந்து நிலையம், அதேபோல் பவானிசாகர் மற்றும் அந்தியூர் பகுதியில் அணை கட்டுறதுக்காக நிலம் கொடுத்தவங்களுடைய என்ஜிஓ நிலங்களை நிபந்தனை பட்டாக்களை அயன் பட்டாக்களாக மாற்றி நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி தந்தவர்கள்தான் திராவிட மாடல் ஆட்சி. நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைச்ச தலைவர்களை போற்றி நினைவு சின்னங்கள் அமைச்ச அந்த மரியாதையை செலுத்துறதில் திமுக அரசுக்கு இணையா எந்த அரசையும் நான் சொல்ல முடியாது. அதற்கு எடுத்துக்காட்டுத்தான் ஜெயராமபுரத்தில் விடுதலை போராட்ட வீரர் பொல்லான் அவர்களுக்கு முழு உருவச்சிலையோடு அரங்கம் கட்டியிருக்கிறோம். அதேபோல் அரச்சலூர் ஓடா நிலையில் விடுதலை போராட்ட மாவீரர் தீரன் சின்னமலை அவர்களுக்கு குதிரை மேல் அமர்ந்துள்ள வெண்கல சிலையை அமைச்சிருக்கிறோம். முழுக்கந்துறையில் உத்தம தியாகி ஐயா MA ஈஸ்வரன் அவர்களுக்கு முழு உருவ சிலையோடு அரங்கத்தை திறந்து வைத்திருக்கிறோம். சித்தோடு ஆவின் வளாகத்தில் பால் வளர்த்த தந்தையாக விளங்கிய SK பரமசிவம் அவர்களுக்கு முழு உருவச் சிலையை திறந்து வச்சிருக்கிறோம். அட்டவணை பிடாரியூரில் விடுதலை போராட்ட வீரர் குடிகாத்த குமரன் அவர்களுக்கு முழு உருவச் சிலையோட அரங்கம் அமைச்சு அதை கட்டி வைத்திருக்கிறோம். அந்தியூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தொடங்கி இருக்கிறோம். தாளவாடியில் அரசு மற்றும் கலை மற்றும் கல்லூரியை தொடங்கி இருக்கிறோம். ஈரோடு, சத்தியமங்கலம் மற்றும் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அறிவுசார் மையங்களை அமைக்கவிருக்கிறோம். பேரூராட்சிகள் சார்பில் 70 பூங்காக்கள் அமைச்சிருக்கிறோம். ஈரோட்டில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கூடுதல் கட்டடம், அரசு மருத்துவமனை கட்டடம், மத்திய பேருந்து நிலையத்தில் வணிக வளாகம், தனி மார்க்கெட், காளை மாடு சில வணிக வளாகம், கால்நடை மருத்துவமனை, வஉசி பூங்கா மைதானத்தில் செயற்கை இழை ஓடுதளம், அரசினர் பொறியியல் கல்லூரியில் உள் விளையாட்டு அரங்கம், சித்தோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடம், முடக்குறிச்சி கூட்டு குடிநீர் திட்டம், பெருந்துறை கூட்டு குடிநீர் திட்டம், சென்னிமலை கூட்டு குடிநீர் திட்டம், சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் மலைப்பாதை தார் சாலையாக ஆக்கியிருக்கிறோம். அடிவாரத்தில் பேருந்து காத்திருப்பு கூடம், இப்படி பலவற்றை அமைச்சிருக்கிறோம். இது மட்டுமல்ல, பவானி ஆற்றின் குறுக்கே 8 தடுப்பு அணைகளை ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்தியூர் தேனிமடுவு பள்ளத்தின் குறுக்கே தடுப்பணை கட்டப்பட இருக்கு. கங்காபுரத்தில் நியோ டைடல் பார்க் வர இருக்கு. இன்னும் லிஸ்ட் இடத்துல பெருசாக இருக்கு. இப்படி வேளாண்மை, உட்கட்டமைப்பு, தகவல் தொழில்நுட்பம், கல்வின்னு எல்லா துறைகள்லையும்
உங்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருக்கக்கூடிய உரிமையோட, அந்த பெருமையோட உங்களிடத்தில் நான் கம்பீரமாக உரிமையோடு வாக்கு கேட்க வந்திருக்கிறேன். நம்ம எதிர்த்து வாக்கு கேட்கிறவங்க நாம் என்ன செஞ்சோம் என்று மக்களுக்கு என கேட்கிறாங்களா, அதை சொல்லி கேட்கிறாங்களா? அதை பார்க்கும்போது கேட்கும்போது நமக்கு சிரிப்பாக தான் இருக்கு. கேள்வி கேட்பவர்களுக்கு நான் தெம்போடு சொல்கிறேன், தமிழ்நாடு முழுக்க எங்கள் திட்டங்களால் பயனடையக்கூடிய பயனாளிகள் வீட்டுக்கு ஒருத்தராவது நிச்சயம் இருக்காங்க. அவங்க சொல்வாங்க, உங்களுக்கு இந்த திராவிட மாடல் அரசு என்ன செஞ்சது என்று ஒவ்வொரு திட்டத்தையும் உன்னிப்பாக கவனித்து எல்லாருக்கும் திட்டங்களை நிறைவேற்றிட்டு இருக்கிறோம். சுருக்கமாக சிலதை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை. மகளிருக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டம். கல்லூரி மாணவியருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய புதுமை பெண் திட்டம். அதேபோல் மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம். மகளிர் பாதுகாப்பாக தங்குவதற்கு தோழி விடுதிகள். மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு சுழல் நிதி. தாய் சேய் நல பரிசு பெட்டக திட்டம். கர்ப்பிணி பெண்களுக்கான தடுப்பூசி திட்டம். பிற்படுத்தப்பட்டோர் மற்ற சிறுபான்மையின பெண்களுக்கான நுண்கடன் திட்டம். ஆதி திராவிடர் மற்ற பழங்குடியின பெண்களுக்கான தொழில் முனைவர் திட்டம். மலைவாழ் மக்களுக்கான மருத்துவ சேவை திட்டம். கை குழந்தைகள் மற்ற இளங்குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து திட்டம்னு இந்த திட்டங்களை பற்றி நான் நாள் முழுக்க இங்கே சொல்லி கொண்டிருக்க முடியும். அதனால தான் நான் போகிற இடத்துலெல்லாம் தாய்மார்கள், சகோதரிகள், மாணவிகள், இளைஞர்கள்னு எல்லாரும் கூடி அளவில்லா அன்போடு வரவேற்கிறாங்க. குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி பாசத்தை பொழிகிறாங்க. மகளிர் சிறந்து விளங்கினா அவங்களுடைய குடும்பம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சமூகமும் சிறந்து விளங்கும் என மகளிருடைய உயர்வுக்கு, பொருளாதார சுதந்திரத்துக்கும் நாம் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்புகள் பல மாநிலங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகுது. உரிமை தொகை, விடியல் பயணம், புதுமை பெண், தோழி விடுதி மட்டுமல்ல, பெண்கள் பேரில் பதியப்படுகிற ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய சொத்துக்களுக்காக பதிவு கட்டணத்தில் 1 விழுக்காடு குறைச்சிருக்கிறோம். அதேபோல் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தோட சார்பில் புதுசாக வீடுகளை ஒதுக்கும்போது அந்த குடும்பத்தோட பெண்கள் பேரில் தான் வீடுகளை ஒதுக்கீடு இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் குழந்தை திருமணம், குழந்தை பாலியல் வன்கொடுமை, குடும்ப வன்முறை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பாலின வள மையங்களை உருவாக்கி இருக்கிறோம். சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமை குற்றங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய அளவுக்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். டிஜிட்டல் குற்றங்களுக்கும் கடுமையான தண்டனைகள் கொடுக்கிற சட்டங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். ஒரு குற்றம் நடந்தால் எவ்வளவு துரிதமாக நடவடிக்கை எடுத்து குற்றவாளியை தண்டிக்கிறோம் என்பதனால காரணத்தினால்தான் ஒரு அரசுடைய செயல்பாடு மதிக்கப்படும். அப்படி பார்த்தா 86 விழுக்காட்டுக்கு மேலான வழக்குகளில் 60 நாட்களுக்குள்ள குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே தான். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.